சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நாம் திருத்தொண்டர் திரு அந்தாதிவாயிலாக கழல் சிங்க நாயனாரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த திருவருள் விஜயலட்சுமி யூடியூபை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்கு ஆரூர் மணிக்கு வைத்த போதினை தான் மோந்த தேவிதென் மூக்கை அறிய பொற்கை காதி வைத்தன்றோ அறிவது என்று ஆங்கவள் கை தடிந்தான் நாத மொய்த்தார் வண்டு கிண்டு பைங்கோதை கழல் சிங்கனே. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை நாம் சற்றே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கண்டால் மிக செம்மையாக விளங்கும். அந்த முறைமையில் முதல் அடியில் இருக்கிற பகுதி, நடுவில் இருக்கிற பகுதி ஆரூர் மணிக்கு. ஆரூர் மணி திருவாரூரில் எழுந்தருளியுள்ள இறைவன், நம்முடைய தியாகீச பெருமான் என்ற பொருள் அங்கே வருகிறது. மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்கு. தவம் என்று சொன்னாலே இறப்பில் தவம் எனப்பட்ட எஞ்ஞான்றும் அழியாத சரியை கிரியை யோகங்களாகிய சிவ புண்ணியங்கள். அச்சிவ புண்ணியங்களை செய்வோர் மாதவத்தோர் என்று குறிப்பிடுகிறார் நம்பியாண்டார் நம்பி. அவர்களுக்கு வைப்பாக, அதாவது சேம நிதியாவானும் யார் தெரியுமா? நம்முடைய ஆரூர் பெருமான். அவருக்காக வைத்த போதுனா என்னங்க பொருள்? மலர் என்று சொன்னாலும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மலரும் பருவத்து அரும்பு. அந்த ஆரூர் மணிக்கு திருமாலை கட்டும் அந்த திருமண்டபத்திலே விழுந்து கிடந்த அந்த மலரும் பருவத்து அரும்பினை எடுத்து மோந்தாள். மோந்தவள் யார் தெரியுமா? கழல் சிங்க மன்னனின் பட்டத்து தேவி. அவள் பெயர் சங்கா. அவள் ராஷ்டிரகூட பேரரசன் அமோகவர்ஷ நிருபதுங்கன் என்பவரின் மகள் ஆவார் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவள் சமண சமயத்தை சார்ந்தவள். எனவே அவளுக்கு நம்முடைய சைவ சமயத்தின் பெருமை தெரியவில்லை. இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய பூவினை எடுத்து மோந்து பார்த்து விடுகிறாள். ஏன் அரசர் அவளை அழைத்து கொண்டு அந்த திருக்கோயில் வழிபாடுக்கு செல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், அந்த காலத்திலே திருக்கோயில் வழிபாடு செய்யும் பொழுது பட்டத்தரிசியோடு வழிபாடு செய்ய வேண்டும் என்னும் அந்த காரணத்தை முன்னிறுத்தி அவர் தேவியாரோட வழிபாடு செய்ய வராரு. வரும்போது இறைவனுக்குரிய அந்த பூவினை எடுத்து அவள் மோந்தாள். அதுதான் தான் மோந்த தேவிதன் மூக்கை அறிய. அதை கண்ட மாத்திரத்திலேயே செருத்துணையார் என்னும் திருத்தொண்டர், அது வெறும் சிவ அபராதமாகும் என அது இறைவனுக்காக சாற்றப்பட வேண்டிய மலர். அதனை அவள் மோந்ததால் அவளது மூக்கினை அறிய அது வரைக்கும் வைத்துக்கொண்டு அந்த ஈற்றடி, இரண்டாம் அடியில் ஈற்றுப்பகுதி, பொற்கை காதி வைத்தன்றோ அறிவது என்று ஆங்கவள் கைதடிந்தான். பொற்கை காதி வைத்தன்றோ, அந்த பொன் ஆபரணங்களை பூண்ட அவளுடைய கையை காதினா வெட்டிய பின்னர், அந்த கையை வெட்டின பின்னாடி தானே அவளுடைய மூக்கை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு யாருங்க சொல்றது? நாத மொய்த்தார் வண்டு கிண்டு பைங்கோதை கழல் சிங்கனே. இசைக்கும் கூட்டமான அந்த வண்டுகள் கிண்டுகின்ற பசிய மாலையை அணிந்த கழல் சிங்கனே என்ன செய்கிறார்? ஆங்கவள் கைதடிந்தான். எனவே அந்த பட்டத்து ராணியினுடைய கையினை அவர் வெட்டினான். அதாவது சிவ அபராதம் செய்தது மூக்கென்றாலும் முதல்ல வெட்டப்பட வேண்டியது அவளுடைய கை என்று சொல்லி அந்த கையை துண்டிக்கிறார் நம்முடைய கழல் சிங்க மன்னர் என்ற கருத்து அங்கே நிறுவப்பெறுகிறது. இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நாம் செம்மையாக சிந்தித்தோம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
ஓம் நம சிவாய.